என்னை ஏன் கடைசியில் விட்டார்கள்? கடைசியாக தானே வந்தீங்க கட்சியா களத்துக்கு. அதான் 2 வயது குழந்தை தமிழக வெற்றிக்களம். எனக்கு இருக்கிற கவலை, வாக்காளர் பட்டியலில் ஏன் பெயர் இருக்கிறதா என்கிற விவரம் எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை. கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள். நேற்றே வந்திருக்க கூடாதா? கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள். டிபேட்ஸில் தொடங்குகிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் விஜய். ஓகே அமைதியா இருங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. விஜயின் பெயரை சொல்லுவதற்கு அவரே ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறார். பால்வாடி கட்சின்னு விட்டுருப்பாரு. ஒரு உண்மையை சொல்லவா, வீட்டுக்கு 2 பேர் தாவேக்காவுக்கு வந்து விட்டார்கள். போன பேட்டியில ஒருத்தர்னு சொன்னீங்க. இல்ல, இப்ப 2 பேர் வந்துட்டாங்க. திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தை பாத்தீங்களா? அந்த கூட்டத்தை பார்த்தா செத்தவங்கையில வெத்தில கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. உங்க கூட்டத்துல சேரே போட மாட்டீங்க, அங்க இவ்வளவு பாத்துக்கிறாங்க. தம்பி பிரசன்னாவுக்கு உரிமையோடு சொல்லுகிறேன், இதை அண்ணன் ஸ்டாலினிடம் சொல்லுங்கள். The debates for the people. Title sponsor Best Money Gold. Powered by CALS Believe in Better. டாக்டர் ஸ்ரீவமாஸ் வெல்னஸ். உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. தமிழை உயிரே வணக்கம். அல்லி மணக்கும் அந்திமாலை பொழுதில் அமெரிக்க திருவிடத்தில் அடிமை விலங்கொடித்த ஆப்ரஹாம் லிங்கனின் முத்திரை சொல்லான ஃபார் த பீப்புள் என்ற முகப்பில் டிபேட்ஸ் நடத்துகிற இந்த விவாத அரங்கில் உரையாற்றியிருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களையும், அரங்கில் அமர்ந்திருக்கிற பார்வையாளர்களையும் தமிழால் வணங்குகிறேன், தலையால் மதிக்கிறேன். 2026 யாருக்கான ஆண்டு? என்னை ஏன் கடைசியில் விட்டார்கள்? தமிழ்நாட்டில் கடைசியா தானே வந்தீங்க கட்சியா களத்துக்கு. அதான் தமிழ்நாட்டில் நாஞ்சில் சம்பத் பேசாத நாளில்லை, இவனை போல் பேச ஆளில்லை என்று பெயர் பெற்றவன் நான். என்னை கடைசியாக விட்டதற்கு காரணம் 2 வயது குழந்தை தமிழக வெற்றிக்கழகம். அதனால் என்னை கடைசியாக விட்டிருப்பதாக நான் எனக்குள் சமாதானம் தேடிக்கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான காலகட்டம். யுத்த காலம் சமீபித்து விட்டது. எனக்கு இருக்கிற கவலை, வாக்காளர் பட்டியலில் ஏன் பெயர் இருக்கிறதா என்கிற விவரம் எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை. ஆனால் தேர்தல் தெருவுக்கு வந்துவிட்டது. கட்சிகளினுடைய பரப்புரைகள் தொடக்கமாகிவிட்டன. இதிலே தாவேக்கா மிகுந்த நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் 2026 வெல்ல முடியும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நம்புகிறார். ஒரு சொல்லதிகாரம் என்று ஒரு கவிதை, அந்த கவிதையிலே 2 கண்ணியை அந்த கவிஞன் எழுதிவிட்டு 3வது கண்ணி முடிக்கிற பொழுது எல்லோரும் கேட்ட வார்த்தைகள் என்று முடிப்பான். அந்த கவிதையை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். கொள்ளையடி சரித்திரம் அதிகம் கேட்ட வார்த்தைகள். தழுவு, முத்தமிடு, கட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். ஆராரோ சனியனே, தொட்டில்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். உருப்போடு, உருப்பட மாட்டாய், வகுப்பறைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். உனக்கு எப்போது கல்யாணம், விலைமகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள்.
இன்னொரு ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் பூங்காக்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், மறக்காமல் கடிதம் போடுங்கள், ரயிலடிகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பாலாறு தேனாறு பொதுஜனங்கள் அதிகம் கேட்ட வார்த்தைகள், பெரியோர்களே தாய்மார்களே ஒலிபெருக்கி அதிகம் கேட்ட வார்த்தைகள், நேற்றே வந்திருக்க கூடாதா கடன் கேட்போர் அதிகம் கேட்கிற வார்த்தைகள், இனிமேல் ஆண்டவன் விட்ட வழி மருத்துவமனைகள் அதிகம் கேட்ட வார்த்தைகள். கவிஞன் கவிதை முடித்து விடுகிறான். நாஞ்சில் சம்பத் டிபேட்ஸில் தொடங்குகிறேன். இப்பொழுது அதிகம் கேட்கிற வார்த்தைகள் அடுத்த முதலமைச்சர் விஜய். காரணம், இங்கே ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழகத்தில் இருந்தது. அதை இட்டு நிரப்பத்தான் அண்ணன் வைகோ அவர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார்கள். அது இருக்கிறதா என்று எனக்கு இன்னும் தகவல் வரவில்லை. அதை இட்டு நிரப்பத்தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய வாழ்த்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் கபில்சலம் கருப்பே அம்முப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி இழைத்து போய்விட்டது என்பதை விட அது இருப்பை கூட இன்றைக்கு இழந்து நிற்கிறது. அதை இட்டு நிரப்பத்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு இயங்க முடியாமல் முடங்கி கிடக்கிறது. அதை இட்டு நிரப்புவதற்குத்தான் நாம் தமிழர் இயக்கத்தை நண்பர் சீமான் தொடங்கினார். அவர் இப்பொழுது பிராமண கடப்பாறையை கையில் எடுத்திருக்கிறார். ஆகவே அந்த மாற்று அரசியலை தமிழகத்தில் தொடங்குவதற்கு கட்சி தொடங்கியவர்களெல்லாம் முடங்கி போன நிலையில் அந்த மாற்று அரசியலையும் மாற்றத்திற்கான அரசியலையும் கொண்டு வர வேண்டும் என்கிற தாகத்தோடு தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கு அதனுடைய வேகம் ஒரு துப்பாக்கியின் ஓசை விட அதிகமாக இருக்கிறது. அதனுடைய வேகம் ஒரு புயலின் வேகத்தை விட அதிகமாக இருக்கிறது. நான் பெரிதும் மதிக்கிற தம்பி என்பதை விட என் சிந்தையில் சிம்மாசனம் போட்டிருக்கிற தம்பி தமிழன் பிரசன்னா கூட ஒரு தலைவர் என்றுதான் சொல்லுகிறாரே தவிர விஜயின் பெயரை சொல்லுவதற்கு அவரே ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறார். பால்வாடி கட்சின்னு விட்டுருப்பாரு. இல்ல நான் என்ன சொல்லுகிறேன், அரசியலில் அடுத்தவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்வதற்கு பேர் தான் சுயமரியாதை. அது கூட தமிழ்நாட்டில் திமுகவுக்கு இல்லை என்பது வேதனை. இப்போது என்ன நிலைமை? அவர் செல்லுகிற இடமெல்லாம் கூட்டம் வருகிறது. கூட்டம் 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 பார்க்க கூட்டம் 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 என்று மீரா பாடினான். அப்படி ஒரு கூட்டம் வருகிறது. எனக்கு தெரிந்து பல கூட்டங்களை நடத்தியவன், பல கூட்டங்களில் பேசியவன், பல கூட்டங்களில் பங்கேற்றவன். ஆனால் இன்றைக்கு விஜய்க்கு வருகிற கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எந்த தலைவனுக்கும் கூடவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு மக்கள் அவரிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். இங்கிலாந்து எக்ஸ்பிரஸ் that every man will do his duty. இங்கிலாந்து உங்களிடம் நிரம்ப எதிர்பார்க்கிறது. தளபதி விஜய் அவரிடமிருந்து தமிழக மக்கள் நிரம்ப எதிர்பார்க்கிறார்கள். ஒரு உண்மையை சொல்லவா, வீட்டுக்கு 2 பேர் தாவேகாவுக்கு வந்து விட்டார்கள். போன பேட்டியில ஒருத்தர்னு சொன்னீங்க. இல்ல, இப்ப 2 பேர் வந்துட்டாங்க. வீட்டுக்கு 2 பேர் வந்துட்டாங்க. மாஸ் தான், abandon the great mass. நாட்டு மக்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றார். இதை சொன்ன மாத்திரத்தில் என்னை கேட்டால் தமிழருடைய நாடி நரம்புகளில் புது ரத்தம் பாய்ந்தது. அவருடைய கட்சி கொடியில் தமிழர்களினுடைய போர் யானையை அவர் கட்சி கொடியில் பதிவு செய்தார். அது எங்கள் சேர நாட்டின் அடையாளம். உட்கார் எதிர்வந்தல் காஞ்சி எயில்காத்தல் நொச்சி
என்று ஒரு பழைய பாட்டு இருக்கிறது. வாகைப்பூக்களை ஓகே ஓகே, அமைதியா இருங்க சார். இல்ல அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அவர்கள் அப்படியே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வாகைப்பூக்களை கொடியில் வைத்தார். இது ஒரு பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சி என்பதை தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போது அவருக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது. காற்றை கூட கைது செய்ய துடிக்கிற இளைஞர்கள் அவர் பக்கம்தான் இருக்கிறார்கள். காற்றையே கைது செய்கிறவர்கள். வானத்தை கிழித்து பந்தல் போட விஜய் உத்தரவிட்டால் அதை உடனே நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள வாலிபர் சக்தி அவர் கையில் இருக்கிறது. இளைஞர்கள் தான் ஒரு நாட்டின் தலைவிதியையும் ஒரு வெற்றியையும் தீர்மானிக்கிறார்கள். 67 அண்ணாவுக்கு அப்படிப்பட்ட தம்பிமார்கள் வாய்த்தார்கள். இன்றைக்கு 2026 தளபதி விஜய்க்கு அப்படிப்பட்ட தம்பிகள் கிடைத்திருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தை பார்த்தா செத்தவங்கையில வெத்தில கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்கான். அந்த சேர் இருக்குல்ல, அவர்கள் உட்கார்வதற்கு போட்ட நாற்காலியிலேயே பிளாஸ்டிக் பாக்கெட்டை வச்சுட்டாங்க. அதுல கடலை முட்டாய், இஞ்சி முட்டாய், மிக்சர் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்க கூட்டத்துல சேரே போட மாட்டீங்க, அங்க இவ்வளவு பாத்துக்கிறாங்க. அதான் சொல்றேன். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்கு வாக்காளர்கள் அநியமாகிவிட்டார்கள். ஏன் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும்? இந்த ஆட்சியை ஆதரித்து பேசியவன் தான் நான். ஒரே ஒரு செய்தி சொல்றேன், ரொம்ப வேதனையாக இருக்கிறது. 10 நிமிஷம் முதல் சுற்று. அதுதான் ஒரே ஒரு செய்தி. இந்த ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு இப்போ எங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. அறிவாலயத்தில் இருந்து அங்கே ஒரு அறிஞர் இருக்கிறார், அவருடைய பேர் ஆலந்தூர் பாரதி. அவர் சொல்றார், மலைக்க கூட மோத முடியாதுன்னு. அவருக்கு தெரியாது வெஸ்வியஸ் எரிமலை வெடித்து சிதறியது. அவருக்கு தெரியாது எத்தியோப்பியாவினுடைய எரிமலை உடைந்து அந்த துகள் இந்தியாவுக்குள்ளே வந்துவிட்டது. மலையும் உடையும், திமுகவும் உடையும். ஒன்றை சொல்றேன், நிறைய இருக்கு. காற்றாலை உற்பத்தி. தமிழ்நாட்டினுடைய மின்துறை அமைச்சர் என்னுடைய நல்ல நண்பர் சிவசங்கர். ஆனால் மின்துறையை இயக்குவது 10 ரூபாய் பாலாஜி. என்ன கொடுமை! ஒரு உண்மையை சொல்லுகிறேன், வலிக்குது எனக்கு. 1 யூனிட் காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அந்த உற்பத்தியாளனிடத்தில் 30 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறார்கள். அவர் உடைந்து நுறங்குகிறார். 30 லட்சம் ஆகுன்னு. இப்பொழுது சொல்லுகிறார்கள் 30 லட்சம் ரூபாய் தர வேண்டாம், என்னையும் பங்குதாரராக சேர்த்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அமைச்சர் சிவசங்கர் அரசியல் சட்டத்தின்படி விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்ட அமைச்சர். ஆனால் அந்த துறையை பரிபாலனம் செய்கிறவர் உச்ச நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என்றால் இந்த ஆட்சி ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது. அது அகற்றப்பட வேண்டும். ஓகே, அகற்றப்பட வேண்டுமானால் அது தாவேகாவால் தான் முடியும். ஓகே, பார்ப்போம். முதல் சுற்று திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என்று நேற்று இருந்தது. இன்றைக்கு நிலைமை தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என்று மாறியிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் முருகனுடைய முதல் படை வீடு. இந்த பிரச்சனையை உங்களை போன்ற ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் இதை ஊதி பெரிதாக்குகின்றன.
நேற்றைக்கு ஒரு கண்டன ஊர்வலம் நடந்தது. கலந்து கொண்டவர்கள் வெறும் 28 பேர். திருப்பரங்குன்றம் அமைதியாகத்தான் இருக்கிறது. அதை பிரச்சனை ஆக்கியதற்குள்ளே திமுகவுக்கும் பங்குண்டு, நீதிமன்றத்திற்கும் பங்குண்டு, வேறு சில அரசியல் அமைப்புகளுக்கும் பங்குண்டு. இதில் தமிழக வெற்றி கழகம் அமைதி காக்கிறது என்றால் இந்த பிரச்சனை நீதிமன்றத்தின் மடியில் இருக்கிறது. பொதுவாக ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ அதில் கருத்து சொல்லுகிற பொழுது ஒரு கட்சி தலைமை அந்த மண்ணையும் மக்களையும் யோசித்துத்தான் கருத்து சொல்ல வேண்டும். விஜய் அதை நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்றைக்கு வருகிறதோ அப்போதுதான் அவர் அது குறித்து கருத்து சொல்ல முடியும். தாவேக ஆட்சி நடந்திருந்தா எங்க தீபம் ஏற்றிருப்பாங்க? தாவேக ஆட்சி நடந்திருந்தா இது நடந்திருக்கவே அது செய்யாது. இனி ஒன்று, நான் 3 நிமிஷத்தில் முடிக்கணும். நீங்கள் எனக்கு கட்டுப்பாடு விதிச்ச ஒரே ஆள் நீ தான். இனி ஒன்று, எல்லா தரப்பு மக்களும் தம்பி பிரசன்னாவுக்கு உரிமையோடு சொல்லுகிறேன், அரசுக்கு எதிராக இருக்கிறார்கள். இதை அண்ணன் ஸ்டாலினிடம் சொல்லுங்கள். கொரோனா காலத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளிப்பட்டில் கொரோனா சிகிச்சை அளித்த ஒரு மருத்துவர், அவருடைய பேர் விவேகானந்தன். அவர் கொரோனா மருத்துவ சிகிச்சை அளித்த காரணத்தினால் கொரோனா தொற்றுக்கு அவரும் பலியாகிவிட்டார். அவருக்கு 2 குழந்தைகள். அவருடைய மனைவி திவ்யா, அவர்கள் ஒரு பொறியியல் பட்டம் பெற்றவர். அண்ணன் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து ஏதேசம் அந்திம காலத்திற்கு ஆட்சி வந்துவிட்டது. தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் 18,000 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மருத்துவருக்கும் 1000 நோயாளிகள் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கம் அந்த கொரோனா சிகிச்சை அளித்த காரணத்தினாலேயே கொரோனாவுக்கு பலியாகி போன டாக்டர் விவேகானந்தனுடைய மனைவி, ஒரு பொறியியல் பட்டதாரி திவ்யாவிற்கு ஒரு அரசு வேலை கொடுங்கள் என்று பண்ணி திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். சம்பந்தப்பட்ட நல்வாழ்வுத்துறை அமைச்சர், என்னுடைய மாசில்லாத நண்பர் மாசு சொல்லுகிறார், அவருக்கு 2 மனைவிகள் என்று. அப்பொழுது மாசு என்ன வேலை பார்க்கிறார் என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது. அந்த திவ்யா கண்ணீரோடு காலத்தை தள்ளுகிறார். 2 குழந்தைகளை பரிபாலிக்க முடியாமல் தடுமாறுகிறார். அரசு மருத்துவர் சங்கம் திரும்ப இந்த அரசாங்கத்தினுடைய காதுக்கு கொண்டு வரும் பொழுதும் இந்த அரசாங்கத்திற்கு காது கேட்கவில்லை என்றால் இந்த அரசாங்கத்தை அகற்றுவதை தவிர மக்களுக்கு வேறு வழி இல்லை. தாவேகா தள்ளி போட முடியாத தாகம், அலட்சியப்படுத்த முடியாத அரண், அணைக்க முடியாத நெருப்பு, தாண்ட முடியாத அகழி, சீன பெருமதில் போல் தமிழர்களின் மானம் காக்க பிறந்த பெருமதில் தாவேகா. அதுதான் நாளைக்கு ஆளும். அதை நீங்களும் நானும் பார்க்கத்தான் போகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.